கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எல்லாரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, எழும்பலாம் நினைக்கிறேன். எல்லாரும் எழும்பலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று, நல்ல எழும்பி நின்று 2 கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். மனுஷனுக்கு அல்ல, யாருக்காகவும் இல்ல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நல்ல வாய்களை திறந்து, ஆமா ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் எம்மாத்திரம் எம்மாத்திரம். சொல்லுங்க, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் நினைக்க, நீர் விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. நான் எம்மாத்திரம் அப்பா. அன்று கிதியோன் சொன்ன, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். ஆண்டவர் அவனை தான் தெரிந்து கொண்டாரு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட துதி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட ஆர்ப்பரி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கர்த்தரை உயர்த்து. இன்றைக்கு மாபெரும் அற்புதத்தை, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி, தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ கிருபை நீங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, கர்த்தரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, உங்கள் ஸ்தலங்களின் மேலே, உங்கள் சரீரங்களின் மேலே தேவ அக்கினி, தேவ வல்லமை. ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் அப்பா, என் குடும்பம் எம்மாத்திரம், என் ஊழியம் மாத்திரம், என் சபை எம்மாத்திரம் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்னை நடத்தி வந்தவரே, என் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இம்மட்டுமா என்னை நடத்தி வந்தவரே, உண்மை உள்ளவரே. மனுஷர்கள் எல்லாம் கைவிட்டார்கள், மனிதர்கள் எல்லாம் கைவிட்டார்கள், நம்பின உறவுகள் எல்லாம் கைவிட்டார்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம் கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர், ஓ வாக்கை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஓ ரபல ஷதலமா, ஓ ரதலமனியா தரமா, ஓ ரியதரதரமா, ஷதலஹோனியா தரமா. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்தீங்களப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஷதலபோலியா தரமா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தர் முழு மனதோட இன்னைக்கு அந்த பிரசன்னம் மூடணும், மகிமையின் பிரசன்னம், தேவ பிரசன்னம். அன்னைக்கு மோசே ஜெபித்தார், ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாம பாலும் தேனும் ஓடுகிற தேசம், வாக்கு பண்ணப்பட்ட தேசம் எங்களுக்கு வேண்டாம். உங்க பிரசன்னம், உங்க சமூகம் முன்பா போனாதான் நாங்க போவோம் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க பிரசனை இல்லாம புதிய ஆண்டு எங்களுக்கு வேண்டாம். இந்த உங்க பிரசனை இல்லாம ஆண்டவரே வாக்கு பண்ணப்பட்ட தேசம் வேண்டாம். உங்க பிரசனை எனக்கு வேண்டும் அப்பா, உங்க சமூகம் எனக்கு வேண்டும் அப்பா, உங்க சமூகம் எனக்கு வேண்டும் அப்பா. சொல்லுங்க, உங்க சமூகம் எனக்கு வேண்டும், உங்க மகிமையின் பிரசன்னத்தை நான் பார்க்கணும். மோசே சொன்னார், ஆண்டவரே உங்க மகிமையின் பிரசன்னம், உங்க மகிமையை நான் பார்க்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, கதறுவது போல என் ஆத்துமா இந்த ராத்திரி வேளையில உங்க மகிமையின் பிரசன்னத்தை, மகிமையின் பிரசன்னத்தை, மகிமையின் பிரசன்னத்தை நான் உணரணும், நான் பார்க்கணும், நான் அனுபவிக்கணும். என் வீடே ஒரு குட்டி பரலோகமாய் மாறணும். Hallelujah. Yes, Jesus.
shedele rahandro o rabaladara bashandara redere manasianta rabadara மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுங்க, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேசமகன் என்று மைக்கில் ரூபா வைக்க முடியுமா? மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் சொல். ஏகமாய் துதிக்கும் போது, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும், ஆலயம் முழுவதும் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாடிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் சொல்லுங்க. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நல்ல 2 கைகளை உயர்த்தலாமா? அவர் வந்தால் போதுங்க, அவர் வந்தால் போதும், எல்லாம் மாறும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, உங்கள் முன்னேற்றத்துக்கு இருக்கிற தடைகள், ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற தடைகள், அவர் வந்தா போதுங்க, அவர் வந்தால் போதும். சொல்லுங்க, நீர் வந்தால் போதும், எல்லாம் மாறும். ஆண்டவரே, இயேசு வீட்டுக்கு சகையு வந்தார், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீர் வந்தால் போதும், நீர் வந்தால் போதும், நீர் வந்தால் போதும். ஒருவேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாதையில போய் கொண்டிருக்கலாம், உங்க பிள்ளைகளால ஒரே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், உங்க கணவன் சிறையிருப்புக்குள்ள இருக்கலாம். சொல்லுங்க, நீர் வந்தால் போதும்பா, என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அவர் வந்தால் போதும், என் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறும், என் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறும், என் வீடு ஒரு துதிக்கிற வீடாய் மாறும். இதுவரைக்கும் அடையாளங்கள் வேற ஏதாவது இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் அடையாளத்தை மாற்றுகிறார். அது ரட்சிப்பின் வீடு. உன் வீடு ஒரு ரெகபோத், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். விசுவாசிக்கிறவன் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஓ ரகபஷதலா Lord, yes God. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே. சொல்லுங்க, நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் அப்பா, நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வந்தா போதும்பா, நீர் வாரும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, வீட்டுக்கு வாரும், உள்ளமாகிய வீட்டுக்கு வாரும். நீர் அசைவாடுங்கப்பா. பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார், இருள்கள் நீங்கினது.
எல்லா ஒழுங்கின்மைகள் மாறினது. ஒருவேளை உங்க வீட்டுல ஒழுங்கின்மைகள் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்கலாம், இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சிக்கல்களா இருக்கலாம், எல்லா பக்கத்திலும் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். அவர் அசைவாடினால் போதும். சொல்லுங்க, நீர் வந்தால் போதும்பா, நீர் வந்தால் போதும். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஜீவன் உண்டு, அங்கே மீட்பு உண்டு, அங்கே ரட்சிப்பு உண்டு, அங்கே சுகம் உண்டு. வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களை நான் மீண்டுமாய் உனக்கு தருவேன், நீ இழந்தவைகளை நான் தருவேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி உங்க கிருபை வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஜெபத்தோடு 2 கைகளை உயர்த்துங்க. இது துதி ஆராதன வேலை. உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், இந்த வருஷத்துல நீங்கள் கண்ட போராட்டங்கள், பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள், பின்தொடர்ந்து வருகிற வியாதிகள், தலைமுறையாய் வருகிற சந்ததியாய் வருகிற வியாதிகள், பாவங்கள், ஜென்ம ஸ்வாபங்கள் எல்லாம் இந்த ராத்திரி வேளையில சுட்டெரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல வாயை திறந்து ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாப கட்டிகள், எல்லா வியாதியின் கட்டிகள், எல்லா கடன் சிறையிருப்புகள், குடி பழக்கத்தின் சிறையிருப்புகள், முன்னேற்றத்தை தடுக்கிற சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. என் குடும்பத்தின் எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. Oh, hallelujah. Glorious God. Oh, Ratana Masyatalaba. நீ நல்லவர். Oh, Ratana Layatana Masyatalaba. Shitiniyatalama. எங்கள் வீடு மாறட்டும் அப்பா, ஒரு குட்டி பரலோகமா மாறட்டும். இந்த கடைசி நாட்களிலே பிசாசு தந்திரமா இன்னைக்கு குடும்பங்களை தான் குறிவைத்து, குடும்பத்துக்குள்ளதான் பலவிதமான போராட்டங்கள், குடும்பத்தை தான் உடைக்க நினைக்கிறான். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், குடும்பத்துல பிரச்சனை பிரதர், குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்துல பிள்ளைகளால பிரச்சனை, கணவர் ரட்சிக்கப்படல, கடன் மேல கடன், கடன் மேல கடன். வெளி பிரகாரமா சிரிக்கிறோம், ஆனா உள்ள அவ்வளவு பிரச்சனை வைத்திருக்கிறோம் பிரதர். வெளியில சொல்லக்கூடாத பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிறதா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, கத்தெடுத்து தெரியப்படுத்துங்க. இது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். வானம் திறக்கப்பட்டிருக்கு, வானம் திறக்கப்பட்டிருக்கு. அந்த உணர்வோடு நீங்க ஜெபிங்க பிரதர். சும்மா நிக்காதீங்க, வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய திருப்பு முனை. இந்த காரியத்தோட நீங்க புதிய ஆண்டுக்குள்ள போக கூடாது. வேறு மனுஷனா, வேறு மனுஷனா ஒரு புதிய காரியத்தோடு போனோம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னப்பா, மேன்மைப்படுத்துவேன் சொன்னீங்களப்பா, மேன்மைப்படுத்துவேன் சொன்னீங்களே. இந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, எவரையும் மேன்மைப்படுத்துகிறவரே, அவர் கரத்தால் ஆகும். சிறுமையை மாற்ற முடியும், ஏழ்மையை மாற்ற முடியும். எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார செய்கிற ஆண்டவர். அதற்கு நானே சாட்சி, என் தகப்பனார் சாட்சி. எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார செய்கிற ஆண்டவர்.
எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். ஹalleluya. ஷதரத்யந்தலபா இயேசுவே. ஹalleluya. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். சொல்லி கர்த்தர், என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். சொல்லி என் கர்த்தர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர். நம்மை விசாரிக்காண்டவர். கண்களை திறந்து பாருங்க, சொல்லுங்க, என்னை விசாரிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். ஹalleluya. 1 பேதுரு 5 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் கவலைகள் எல்லாம் அவர் மேல. இன்னைக்கு எவ்வளவு பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், பாரங்கள் அவர் மேல வச்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. அவர் விசாரிப்பது மாத்திரம் அல்ல, நம்மை நடத்துகிறவர். ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், அவர் மிக 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 நல்லவர். சொல்றீங்களா? மிக 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 நல்லவர். சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? யாருக்கும் தெரியாதா? இந்த பாட்டை நாங்கள் பாட போறோம். நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். அவர் விசாரிக்கிற ஆண்டவர். மனுஷன் சொல்லியிருக்கிறான் விசாரிக்கிறேன்னு சொல்லி, மனுஷன் விசாரிக்காம போயிருக்கலாம், ஆண்டவர் இன்னைக்கு விசாரிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க பிரச்சனைகளை கர்த்தரே விசாரித்து அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. மனுஷங்க சொல்லலாம், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். 2016ஆம் ஆண்டு என் அப்பா ஜனவரி 5 என்னோட தகப்பனார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனப்போ, அந்த டெத் ஃபியூனரல்ல அநேகர் சொந்தக்காரங்க அநேகர் எல்லாரும் வந்து சொன்னாங்க, தம்பி கவலைப்படாத, எனக்கு 3 அக்கா, நான் கடைசி, ஒரே மகன் எங்க அப்பாவுக்கு, 3 அக்கா. இப்போ 2 அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, 3வது அக்காவுக்கும் எனக்கும் திருமணம் ஆகலை. இப்போ நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில சாம் ஜபதரை அங்கிளோட அவங்களோட ஊழியத்தில் இருந்தேன். அப்போ அந்த ஃபியூனரல்ல எல்லாரும் வந்து சொன்ன காரியம், நாங்க இருக்கோம், நீ தைரியமா இரு, நாங்க இருக்கிறோம் சாம், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆறுதல் படுத்திட்டு போனாங்க. நாங்க என்ன சொன்னாங்க? இருக்கிறோம். அவங்க வீட்டுல அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரும் ஒரு போன் பண்ணி தம்பி எப்படி இருக்கிற யாரும் ஒரு நாளும் கேட்கல. அவங்கள குறை சொல்லல, அவங்களுக்கு வேலைகள், ஊழியம் எல்லாமே இருக்கு, பிஸி ஷெட்யூல் இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால மறந்துடுவாங்க. உண்மைதான், அவங்க குறை சொல்லல. இருந்தாலும் சொல்றேன், மனுஷன் மறந்து போயிடுவாங்க, ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். நீதிமானுடைய சந்ததியை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு முன்பாக நம் நீதிமான்களாய் நடப்போமானால் நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. பக்கத்துல ஒண்ணு பார்த்து சொல்லுங்க, உங்க சந்ததி கைவிடப்படுவதில்லை, உங்க சந்ததி கைவிடப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாய் அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய்
ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வ சீமான்ல, எவ்வளவு பெரிய பணக்கார ஆபிரகாம். ஆகார அனுப்பும் போது நல்ல நிறைய கொடுத்து அனுப்பி இருக்கலாம். ஆனா அந்த ஆபிரகாம் கொடுத்து அனுப்பினது என்ன? கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தி தண்ணி தான், அவ்வளவுதான் கொடுத்து ஆகார போமான்னு செட்டில் பண்ணியாச்சு. ஆனா அந்த வனாந்தரத்துல ஆகார் அலைந்து கொண்டிருக்கும் போது பிள்ளையின் சத்தத்தை, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆகார் அம்பும் பாயும் தூரத்தில் அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர் விசாரிக்கிற, ஆகாரே உனக்கு சம்பவித்தது என்ன? உனக்கு சம்பவித்தது என்ன? யார் விசாரிக்கிறார்? கர்த்தர் விசாரிக்கிறார். எஜமான் கொடுத்தது கொஞ்சம் அப்பமோ துருத்தி தண்ணீர் தான். அந்த இடத்துல ஆண்டவர் விசாரித்துட்டு, விசாரிக்கிறத விட ஆண்டவர் விடல, அங்க வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. கண்களை திறந்தார். ஒரு துருத்தி தண்ணீர். எஜமான் உலக பிரகாரமான எஜமான் கொடுத்தது துருத்தி தண்ணீர். ஆனால் கர்த்தர் கொடுத்தது துறவு, துறவு, துறவு. அது நிரந்தரமானது. உலக எஜமான் கொடுத்தது செலவடைந்தது. கர்த்தர் கொடுத்தது அது நிரந்தரமானது. கர்த்தர் ஒன்றை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அது யாரால் அது எடுக்கவே முடியாது, யாரால பறிக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்கும் என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எது செய்கிறாரோ அது நிலைத்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். நல்ல கரங்களை தட்டி, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக என் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். சொல்லுங்க, மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சொல்லுங்க, மறவே துதிப்பேன் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். ஆமென். என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும். ஹல்லேலூயா. ஒருவர் உங்களுக்கு நன்மை செஞ்சா, இப்போ நான் போகும்போது உங்க கையில ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். எல்லார் கையில ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். சரியா? நீங்க அதை எப்படி வாங்குவீங்க? எப்படி வாங்குவீங்க? சந்தோஷமா வாங்குவீங்களா, துக்கமா வாங்குவீங்களா? ஆமா, நிறைய பேர் எப்படி தெரியுமா பாடுறீங்க? துக்கமா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பிரச்சனத்துல உயிரோடு நிக்கிறதே பெரிய கிருபை. கோவிட், எத்தனை பேர் கொரோனா வந்துச்சு? கொரோனா வந்த ஆட்கள்லாம் இருக்கிறீங்களா? இங்க கோவிட் எனக்கு வந்திருக்கு பிரதர். யாருக்கும் வரலையா? யாருக்கும் வரலையா? சும்மா சொல்றீங்களா? ஆமா, எல்லாருக்கும் வந்துச்சு. அந்த டைம்ல பார்க்கணுமே. நம்ம பண்ணாத வாக்கு தத்துவமே கிடையாது. ஆண்டவர் கொடுக்காத பிராமிஸே கிடையாது. எவ்வளவுலாம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு தேடுவாப்பா, இதை செய்வாப்பா, அதை செய்வாப்பா. இரவும் பகலுமா சங்கீதம் 91 படிச்சு அந்த பேப்பரை கிழிச்சு தள்ளி
எவ்வளவுனா நம்ம பண்ணோம்ல. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்க. இங்க இருக்கும் யாரும் சொல்ல முடியாது ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவேலன்னு சொல்லவே முடியாது. நல்ல சிரிச்ச முகத்தோடு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக 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 நல்லவர். எத்தனை பேரால் அதை உணர்ந்து சொல்ல முடியும்? ஆண்டவர் நல்லவர், மிக 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 நல்லவர். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினாரே, ஒன்றுமில்லாத நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் தந்து உடுத்த உடைகளை கொடுத்து நம்மை நடத்தி வந்தாரே, எவ்வளவு நல்லவர். ஒவ்வொரு மாதமும் வாடகை கட்ட உதவி செய்தாரே, தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தாரே, அத்தியாவசிய தேவைகளை வாங்க பணங்களை கொடுத்தாரே. எத்தனை நல்லவர். நல்ல சிரிச்ச முகத்தோடு நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவை பார்த்து, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். பாடலாமா? என் கர்த்தர் நல்ல கைகளை தட்டி, என்னை விசாரிக்கும் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா. ஆமென். கழித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயா. ஆமென். மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா. ஆமென். கழித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயா. ஆமென். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா. போற்றி பாடு, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கழித்து பாடு, ஹல்லேலூயா. துதித்து பாடு, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மீண்டுமாக மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா. போற்றி பாடு, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கழித்து பாடு, ஹல்லேலூயா. துதித்து பாடு, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சில பேர் இங்கிருந்து இன்னும் பார்க்கும்போது என்றென்றைக்கும் அசையாமல் நிற்கும் சியோன் பர்வதத்தை போல அப்படியே நிக்கிறீங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க அசைஞ்சாதான் உங்கள் பிரச்சனைகள் அசைக்கப்படும், இல்லைன்னா உங்க பிரச்சனையும் அப்படியே தான் இருக்கும். ஆமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல உங்களை கரங்களை தட்டி பாட போறோம். என்ன பாட போறோம்?
கரங்களை தட்டி, ஆமா, நல்ல ஆண்டவரை சந்தோஷமா துதிக்கணும். துக்கத்தோட அப்படியே ஏன்னா துதிக்கூடாது. நல்ல சந்தோஷமா ஆவில களி கூர்ந்து பாடணும். ஆமேன். பக்கத்துல கையை தட்டி பாட போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமா. பக்கத்துல சண்டை போட்டுட்டு யாருன்னா இருந்தீங்கன்னா இன்னைக்கே சம்மதாயிரம். ஆமா. அல்லேலூயா. யார் மேலனா கசப்போடு பக்கத்துல இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒப்புரவாயிரணும். புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது வேறு மனுஷனா நம்ம போயிடணும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றேன். யார் மேலனா பகை, கோபம், கசப்பு இதெல்லாம் இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு புதிய ஆண்டுக்குள்ள போயிடாதீங்க. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. கொஞ்ச நாட்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, யாராகிலும் அவங்க மேல கஷ்டம் இருந்தா நீங்க போய் ஒப்புரவாய் பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சும்மா சொல்லலைங்க. நீங்க ஒப்புரவாய் பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கையை தட்டலாமா? அப்படி கையை உயர்த்துங்க பாப்போம். ஆமா. எல்லாம் பாய்ஸ் தனியா, லேடிஸ் தனியா தான் இருக்கிறோம். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அப்படி பக்கத்துல ஒரு கை தட்டு. ஆமா. பாடிட்டு உட்கார்ந்துட போறோம். சரி, பாடலாமா? ஹalleluya hallelujah 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 பாடுவோம். hallelujah 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 ஆமென். hallelujah 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 hallelujah. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடலாமா? மகிழ்ந்து பாடு, ஹalleluya. புகழ்ந்து பாடு, ஹalleluya. சேர்ந்து பாடு, ஹalleluya. போற்றி பாடு, ஹalleluya. அல்லேலூயா ஆமென். கழித்து பாடு, ஹalleluya. துதித்து பாடு, ஹalleluya. அல்லேலூயா ஆமென். ஆமென். இப்பதான் நிறைய பேர் தெளிவாறாங்க. அல்லேலூயா. திரும்ப நல்லா பாட போறோம். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யூசுவலா ஐபேட் வச்சிருக்கேன். என்ன பாட்டெல்லாம் என்ன பாட போறேன். சமீபத்துல அந்த ஐபேடு உடஞ்சு போச்சு. ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க எடுத்துட்டு வரும்போது அப்படியே கீழே போட்டு உடைச்சிட்டாங்க டிஸ்பிளே. நானும் உடஞ்சது நல்லதுதான். எதுக்குன்னா அந்த பாட்டு இருக்குன்னா அதுக்குள்ளேயே தான் பாடிக்கிட்டு இருப்பேன். இப்போ எங்க போனாலும் ஐபேட் இல்லாம தான் போடுது. அதனால ஆண்டவர் ஒரு பாட்டு அந்த டைம்ல அப்படியே கொடுக்குறாரு. இந்த பாட்டு இப்போ நான் பாடணும்னு ஐடியாவே இல்லை நமக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்துல பார்த்து சொல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? மகிழ்ந்து பாடு, ஹalleluya. புகழ்ந்து பாடு, ஹalleluya. சேர்ந்து பாடு, ஹalleluya. போற்றி பாடு, ஹalleluya. அல்லேலூயா ஆமென். கழித்து பாடு, ஹalleluya. துதித்து பாடு, ஹalleluya. அல்லேலூயா ஆமென். அந்த கையை தட்டி மகிழ்ந்து பாடு, ஹalleluya. புகழ்ந்து பாடு, ஹalleluya. சேர்ந்து பாடு, ஹalleluya. போற்றி பாடு, ஹalleluya. அல்லேலூயா ஆமென். கழித்து பாடு, ஹalleluya. துதித்து பாடு, ஹalleluya. அல்லேலூயா ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. கைகளை உயர்த்தி அசைத்து பாடலாமா? ஹalleluya 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 ஹalleluya
நல்ல கைகளை உயர்த்தி பாடுவோம். தேவ மகிமை. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. இன்னும் கடைசியா ஒரு முறை hallelujah 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 hallelujah. நல்ல விடுதலையோடு hallelujah hallelujah. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. ஆண்டவரை துதிக்கும்படியா உயர்த்தும்படியாக நாம் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, தேவனே நீர் நல்லவர், ஆண்டவர் நீர் நல்லவர், கரம் பிடித்தவர், உண்மை உள்ளவர். எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, அவர் கிருபையே நம்மை தாங்கினது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே கிருபையே. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர். கிருபையே மாறாத ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே 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 மாறாத கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா. கிருபையே கிருபையே. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? மாறாத கிருபையே 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 மாறாத கிருபையே கிருபையே. என்னை விட்டு விலகாத கிருபையே. நாங்கள் சோர்ந்து போன போதெல்லாம் எங்களை தூக்கி எடுத்த கிருபையே, எங்களை உயிர்ப்பித்த கிருபையே. ஹalleluya. மாறாத உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. முழங்கால் படியிலடாமா இருக்கிற இடங்களில் முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு
முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு அவருடைய அன்பை நினைத்து, எத்தனையோ உடைக்கப்பட்ட அனுபவங்கள், எத்தனையோ உடைக்கப்பட்ட அனுபவங்கள், அண்ணாலை போல எத்தனையோ நேரங்களிலே உடைக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையினாலே உடைக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? வார்த்தையினாலே அண்ணாலை உடைப்பாளா? நான் சொல்ல, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதுனால, தன் இருதயத்தை கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஊற்றினதுனால, அண்ணாலை போல இன்னைக்கு பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லையா? நீண்ட நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, நீண்ட காலம், நீண்ட வருஷமா முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? நீங்க பெண்ணினால் அண்ணாலை ஒவ்வொரு வருஷமும் வார்த்தையினாலே அவள் இருதயத்தை காயப்படுத்துவாளா? அவளோ அழுது கொண்டே இருப்பாள் என்று வேதம் சொல்லுது. அவள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினதுனால, கர்த்தருடைய சமூகத்தை தன் இருதயத்தை ஊற்றினதுனால, அன்னாளின் கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆலயத்தில் நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது வீணாய் போகாது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்க சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாய் போகாது. கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல ஒவ்வொரு வாரம் நீங்கள் வந்து ஜெபிக்கிற உங்கள் ஜெபங்கள், உங்கள் கண்ணீர்கள் ஒரு நாள் வீணாய் போகாது, ஒரு நாள் வீணாய் போகாது. அவர் துருத்திலே வைத்திருக்கிறார், அவர் துருத்திலே வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஒரு காரியம் அசையாததை போல இருக்கலாம், உங்கள் ஜெபம் கேட்கப்படாததை போல இருக்கலாம். சில நாள் சென்ற பிறகு, சில நாள் சென்ற பிறகு அன்னாலை கர்த்தர் கடாட்சித்தார், அன்னாலை கர்த்தர் கடாட்சித்தார், அன்னாலை கர்த்தர் நினைத்தருளினார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை நினைத்தருளுவார், உங்களை நினைத்தருளுவார். உங்கள் ஜெபத்தை, உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உன் வாச ஜெபத்திற்கு பதில் உண்டு, உன் முழங்கால் ஜெபத்திற்கு கண் பதில் உண்டு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க, இருதயத்தை ஊற்றி விடுங்க. ஷஹா தலபா ஓ ரஹானியா தலபா இயேசுவே ரதனஹா தொலோபா ஷதலபா. நம்மை நினைக்கிற ஆண்டவர், நினைக்கிற ஆண்டவர், நினைக்கிற ஆண்டவர், நினைக்கிற ஆண்டவர். நாங்களே மாத்திரம் ஆண்டவரே, நாங்களே மாத்திரம் அப்பா.